ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதோட கடன் அளவையும் நல்லா குறைச்சிருக்காங்க. இவங்க கொடுத்தது வசூலிச்சிருக்காங்க. பட் வந்து என்ன பிரச்சனைனா, கரண்ட் ப்ரைஸ் வந்து 77.1, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 8000 கோடி இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14.4% இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து 13.8 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1.30% கொடுக்குறாங்க. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் டேர்மில் நல்லாவே இறங்கியிருக்கு. ஓகேவா, ஒரு 110 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது, நல்லா இறங்கியிருக்கு. 3 இயர் டேர்மில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் டேர்ம் அந்த மாதிரி பார்த்திங்கனாலும் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. பழைய ஹையான 110 ரூபா வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமை வேணும். அதுக்கு மாதிரி வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து 30.6% இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து 819 க்ரோஸ்லேருந்து 1500 கோடி வரைக்கும் போயிருக்கு. பட் வந்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. அதான் யோசிக்க வைக்கிறதா இருக்குது. பார்த்து வாங்குங்க.